இருக்குல்ல, என்ன பிரதர் நடக்க முடியலையா, வாங்க எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும், உங்களுக்காக நான் ஜெபம் நிக்கிறேன், ஜெப குறிப்பு கொடுங்க. அப்படி பண்ணல, எழுந்து நட, ஓடு, இதெல்லாம் என்ன நேரம், போ 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 அனுப்புனாங்க. அதான் பிராக்டிஸ். மரித்து போனவனை கண்டவர்கள் கலங்கவில்லை. ஐத்துகை என்ற ஒரு வாலிபன் மேலிருந்து கீழே விழுந்தான், செத்து போனான். உடனே அவனை பிடித்து அவனுக்கு கட்டளை கொடுத்தார்கள், எழுந்தார். தபித்தாள் என்ற ஒரு அம்மா இறந்து போனான். உடனே போய் எல்லாரும் உட்கார்ந்தாங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தினாங்க. தபித்தாளை எழுந்திரு என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ உடனே அவள் எழுந்தாள். அப்படின்னா அந்த அம்மா அதோட சும்மா கண்ண மூடி படுத்திருந்தாளா? ஒரு செத்த பிரேதத்துக்கு கூட காது கேட்குது பாருங்க. எது? நீங்கள் கொடுக்கிற கட்டளை வார்த்தை எல்லாருடைய காதுகளிலும் கேட்கும். ஹல்லேலூயா. செத்து போன காதுல கேட்குது. தவித்தாள் செத்து போனாள். செத்து போன காது கேட்குமா? காது கேட்காது. கட்டளை கொடுத்தால், கர்த்தருடைய கட்டளை கொடுத்தால் அந்த கட்டளை வார்த்தை மாத்திரம் அந்த காதுகளிலே ஜீவனை தந்து விடும். ஹல்லேலூயா. தவித்தாளே எழுந்திரு என்று சொன்னார். எழுந்தார். உடனே இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் என்று சொன்னார். நின்றது. அதேதான் ஆண்டவர் சொன்னார். மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்றால் போகும். வானத்தை பார்த்து மழை பெய்யென்றால் பெய்யும், பெய்யாதே பெய்யாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று